ஃப்ரெண்ட் ஆப்பு, அப்புறம் தோஸ்து இப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டேட்டிங் ஆப்னு ப்ளே ஸ்டோர்ஸில் அடிச்சிங்கன்னா ஒரு 100-150 ஆப் வருது. மெயினாக நம்ம இந்த ஃப்ரெண்ட் ஆப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்ப்போம். இந்த ஃப்ரெண்ட் ஆப்பை தமிழில் உள்ள இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லேருந்து நிறைய யூடியூபர்ஸ் வர இதை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய ஆக்ட்ரஸ் கூட இதை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது மூலியமாக நீங்கள் ஃப்ரெண்டு பிடிக்கலாம், அது ரொம்ப ட்ரஸ்டபுளான ஃப்ரெண்டு அப்படின்னு. பட் உள்ள நடக்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேற. ஏறக்குறைய ஒரு ப்ராஸ்டியூஷன் நடக்கிற இடம் மாதிரி இருக்கு அந்த ஆப். அதுக்கப்புறம் உள்ள போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 மினிட்டுக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரியான சார்ஜஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸும் இருக்கு. ஒரு சில இதில் வீடியோ கால்ஸ் பண்ணுறாங்க. நீ என்கிட்ட பேசின ரெக்கார்ட் இருக்கு, என்கிட்ட பேசின ப்ரூஃப் இருக்கு, இதை வச்சு நான் உன்னை என்ன வேணாலும் ஏமாத்துவேன், உன்னை வந்து மிரட்டி பணம் பறிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் என்ன மாதிரியான பொண்ணுங்கள்ட்ட பேசுறதுக்கு தயங்குறீங்களா? அதில் என் கூட பேசணுமா? இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்கிறாங்க. ஒரு பெண்ணை என்ஜாய் பண்ணுங்கிற அளவுக்கான ஒரு மேனிப்புலேஷன், ஒரு விளம்பரம் இதில் ஈஸியாக வந்துகிட்டு இருக்கு. இதை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இதை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுலேருந்து சொற்பமான ரெவென்யூ வந்து அந்த ஆப் நிறுவனங்கள் எடுக்கிறது இல்லை. லட்சக்கணக்கான அமௌண்ட்டும் கோடிக்கணக்கான அமௌண்ட்டும் வந்து காமன் பீப்புள்கிட்டேருந்து இவங்க அவங்கள அறியாமலே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணனாலே ஒரு நடிகரோ ஒரு கிரிக்கெட்டரோ தேவைப்படும் போது இந்த மாதிரியான ஆப்புக்கு அவங்க அளவுக்கு ஃபண்டிங் பண்ண முடியலைனாலும் உங்களுக்கு ஃபண்டிங் பண்ணக்கூடிய அளவில் தான் இந்த ஆப் இருக்காங்க. தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். டேட்டிங் ஆப்ல ஸ்கேம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். சோஷியல் மீடியாலையும் சரி, யூடியூப்லையும் சரி, இதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. நிறைய பேர் இதை பற்றின வீடியோஸும் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து இதை இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். மெயினாக ஃப்ரெண்ட் ஆப்பு, அப்புறம் தோஸ்து இப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டேட்டிங் ஆப்னு ப்ளே ஸ்டோர்ஸில் அடிச்சிங்கன்னா ஒரு 100-150 ஆப் வருது. இந்த ஆப் வர்றது பிரச்சனையே இல்லை. அதை வந்து யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணாததும் அவங்களோட பர்சனல் சொல்லிட்டு நம்ம கடந்து போக முடியல. ஏன்னா இந்தியாவில் அந்த ஆப்ஸுக்குன்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி இந்த ஆப்லாம் இயங்குதான்னு கேட்டிங்கன்னா நிறைய ஆப் அப்படி இயங்குறது இல்லை. மெயினாக நம்ம இந்த ஃப்ரெண்ட் ஆப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்ப்போம். இந்த ஃப்ரெண்ட் ஆப்பை தமிழில் உள்ள இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லேருந்து நிறைய யூடியூபர்ஸ் வர இதை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நிறைய ஆக்ட்ரஸ் கூட இதை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது மூலியமாக நீங்கள் ஃப்ரெண்டு பிடிக்கலாம், அது ரொம்ப ட்ரஸ்டபுளான ஃப்ரெண்டு அப்படின்னு. பட் உள்ளே நடக்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேற. ஏறக்குறைய ஒரு ப்ராஸ்டியூஷன் நடக்கிற இடம் மாதிரி இருக்குது அந்த ஆப். மெயினாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு லாகின் பண்ணி நீங்கள் ஆனா பொண்ணா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு ஓடிபி உங்கள்கிட்டேருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நீங்கள் ஏதாவது ஒரு பொண்ணுகிட்டையோ இல்லை ஏதோ ஒரு ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் பேசணுன்னா அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு 49 rupees கேட்குது ஒரு காலுக்கு. அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 மினிட்டுக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரியான சார்ஜஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸும் இருக்குது. ஒரு சில இதில் வீடியோ கால்ஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே எப்படின்னா ஒரு ஆணுக்கும் ஃப்ரீ, பெண்ணுக்கும் ஃப்ரீ, இல்லை ஆணுக்கும் பேயபிள், பெண்ணுக்கும் பேயபிள்னா இதை வந்து நம்ம ஒரு நார்மலாக எடுத்துகிட்டு போகலாம். பட் வந்து இந்த பெண்களுக்கு ஃப்ரீ, ஆண்கள் பேசணும்னா பெண்கள் கூட பேசணும்னா இவ்வளோ காசு கட்டணும் அப்படின்னு சொல்கிறது ஏறக்குறைய ஒரு ப்ராஸ்டியூஷன் மாதிரி. நிறைய பேர் இந்த டிண்டர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லலாம். டிண்டர் வந்து ஒரு டேட்டிங் ஆஃப் பிளாட்ஃபார்ம். அது வந்து ஒரு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரியான விஷயங்கள். பட் இந்த மாதிரியான ஃப்ரெண்டு, தோஸ்து இந்த மாதிரியான ஆப் வந்து என்னென்னா ஒரு ஆண் இல்லை ஒரு இன்ட்ரோவர்ட்டான ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட ஆசைப்படுற பையனை ஈஸியாக வந்து மேனிப்புலேட் பண்ணி அதுக்கு அடிக்ட் ஆக வைக்கிற எல்லா விஷயங்களும் அந்த ஆப்புக்குள்ளே இருக்குது. மெயினாக இதை நம்ம ரொம்ப நோட் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு விஷயம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்குது தான். அது எல்லாமே ஒரு தனிப்பட்ட நபரோட ஒரு தப்பான புத்தி, இல்லை வந்து அவங்களுக்கு அது தேவை, இல்லை 2 பேரும் மியூச்சுவலாக பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிடும். ஆனால் இந்த ஃப்ரெண்ட் ஆப் இதுக்கு எடுத்த உடனே இதுக்கான ஒரு வழிவகுப்பை ஏற்படுத்துது. இதில் நிறைய பெண்கள் இதை வச்சு ஏர்னிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்களே சோஷியல் மீடியாவில் நிறைய பேரை பார்த்துருக்கலாம். ஒரு சில பேர் என்னென்னா ரொம்ப தனிமையில் இருப்பாங்க, ஒய்ஃப் இருந்திருக்க மாட்டாங்க, ஒய்ஃப் கொஞ்சம் பிரிஞ்சிருப்பாங்க, தள்ளி இருப்பாங்க. இந்த மாதிரியான ஆண்களை ஈஸியாக இந்த வழக்கில் விழ வைக்கிறதுக்கு இந்த ஆப்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு வேயாக இருக்குது. இதில் நிறைய பேர் பணத்தை இழக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம்னு சொல்லுவோம்ல, இப்போ நீ என்கிட்ட பேசின ரெக்கார்ட் இருக்குது, என்கிட்ட பேசின ப்ரூஃப் இருக்குது, இதை வச்சு நான் உன்னை என்ன வேணாலும் ஏமாற்றுவேன், உன்னை வந்து மிரட்டி பணம் பறிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு கேம் விளையாடுவீங்க, கீழே வாட்டர் மார்க் இருக்கும். ஒரு எடிட் பண்ணும்போது அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே ஒரு பெண் பேசுகிறாங்க. நீங்கள் என்ன மாதிரியான பொண்ணுங்கள்ட்ட பேசுறதுக்கு தயங்குறீங்களா?
அதில் என் கூட பேசணுமா, இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்கங்கிறாங்க. ஒரு பெண்ணை என்ஜாய் பண்ணுங்கிற அளவுக்கான ஒரு மேனிப்புலேஷன், ஒரு விளம்பரம் இதில் ஈஸியாக வந்துகிட்டு இருக்கு. இதை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இதை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது இஷ்யூ ஆகும்போது அவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் ப்ரொமோஷன் தான் பண்ணோம், யூஸ் பண்ணது உங்களோட இஷ்டம், நீங்கள் ஏன் யூஸ் பண்ணீங்க, ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வர்றது நார்மல், அதை நான் ப்ரொமோட் பண்ண வேண்டியது எனக்கு ரெவென்யூ தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியாக மழுப்புறதுக்கான ஒரு வேலையாக இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்னும் இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் ஒரு நாட்டு மீது போர் தொடுத்தாதான் அந்த நாட்டை வந்து நம்ம அழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பட் இன்னைக்கு ஒரு இன்டர்நெட் ஒன்று போதும் ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கும், நாட்டில் உள்ள இளைஞர்களோட மூளையை வந்து மழுங்கடிக்கிறதுக்கும். ஸோ சமூக வலைதளங்கள் அதில் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆப்ஸ், இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா லீகலாக லைசன்ஸ் வாங்கியிருக்க மாட்டாங்க. இவங்களோட பிளாட்ஃபார்ம் வந்து பெருசாலாம் இருக்காது. இவங்களோட முழுக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த யூடியூப்ல கிளிக் பைட் தம்ப்நெயில்னு சொல்லுவோம். தம்ப்நெயிலை ரொம்ப அட்ராக்டிவாக ஒன்று வச்சுட்டு அதை கிளிக் பண்ணி பார்த்தா மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அது வீடியோ வந்து 2 நிமிஷம் வீடியோவாக இருக்கும், இல்லை 1.5 நிமிஷம் வீடியோவாக இருக்கும். நம்ம கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதில் வியூஸ் வந்துருச்சுன்னா போதும், அவங்களுக்கு அதனால ஒரு சொற்பமான ஒரு ரெவென்யூ வரும். அதே மாதிரி தான் இந்த ஆப்புகளும் அந்த விஷயங்களை பண்ணுறாங்க. ஒரு ஒரு யூடியூப்லேயும் சரி, இல்லை ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் சரி, இந்த ஆப்பிளோட விளம்பரம், ஒரு பொண்ணு வராங்க, என்ன மாதிரியான பொண்ணுங்க கூட ஜாலியாக பேசணும்னா இந்த ஆப்பில் வாங்க என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. மனிதன் மூளை சபலப்பட தான் செய்யும். டக்குன்னு கிளிக் பண்ணி இதில் என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறவங்க முதல் காலுக்கு 49 ரூபா நீங்கள் கட்டினா போதுன்னு சொல்லும்போது, இன்னைக்கு 49 ரூபா ஈஸியாக ஆக்சசிபிள் பண்ணுறவங்கள்ட்ட மொபைல் கண்டிப்பாக இருக்கும்போது ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆணாக இருக்காங்களா பொண்ணாக இருக்காங்களா இது எதுவுமே தெரில. இதில் இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரியான ஆப் நடத்துகிற கம்பெனிகளை டிஃபால்ட்டாக ஒரு 200-300 பெண்களை வந்து ஒரு கஸ்டமர் கேர் சர்வீஸ் மாதிரி போட்டு, நீங்கள் நம்மளோட ஆப்பை யூஸ் பண்ணுற யூஸருக்கு பேசுங்க, பொண்ணு மாதிரி பேசுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதுலேருந்து நம்ம விலகி வரணும்னா அரசாங்கம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்கு. பட் இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஆப், இந்த மாதிரியான ஆப்லாம் இன்னும் இது சர்வசாதாரணமாக உள்ளே வந்துகிட்டு இருக்கு. இது இன்னைக்கு பேசும்போது இப்படியெல்லாம் நடக்குமா, இது அவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லைன்னு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. இன்னைக்கு கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் மட்டும்தான் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க். இன்னைக்கு யார் வேணாலும் ஈஸியாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், அதுலேருந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இன்னும் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் ஆப் கிரியேட் பண்ணலாம், ஆப் டெவலப் பண்ணலாம், அவங்களோட ஐடியாவை போட்டு என்ன வேணால் பண்ணலாங்கிற போது இந்த மாதிரியான ஆப்போட எண்ணிக்கை ரொம்ப பெருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுலேருந்து சொற்பமான ரெவென்யூ வந்து அந்த ஆப் நிறுவனங்கள் எடுக்கிறது இல்லை. லட்சக்கணக்கான அமௌண்ட்டும் கோடிக்கணக்கான அமௌண்ட்டும் வந்து காமன் பீப்புள்கிட்டேருந்து இவங்க அவங்கள அறியாமலே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை கவர்மெண்ட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு இப்போ கூட ஒரு 30-40 ஆப்பை வந்து டெலீட் பண்ணாங்க. ஆபாச இணையதளங்கள் முடக்கப்பட்டிருக்கு. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அந்த பேரை லைட்டாக ஆல்டர்னேட் பண்ணி அதில் சின்னதாக எக்ஸ்ட்ரா ஒரு வேர்ட் சேர்த்து மறுபடியும் புதுசாக ஒரு ஆப் லான்ச் ஆகுது. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து என்னன்னா இன்றைய இளைஞர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு கேடான ஒரு விஷயமா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஃபேஸ்புக் எடுத்துட்டீங்கன்னா போதும், ஏர்லியர் ஸ்டேஜ்லேருந்து ஒரு விஷயம் வந்து நம்ம நோட் பண்ணா தெரியும். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, என் நம்பர் உங்க இன்பாக்ஸுக்கு வரும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொண்ணோட போட்டோ போட்டு ஒரு போஸ்ட் வரும். பார்த்தீங்கன்னா அதுக்கு லைக் 50,000 லைக் இருக்கும், ஷேர் ஒரு 20,000 ஷேர் இருக்கும், ஒரு 3000-4000 பேருக்கு மேலே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஹாய், ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாமே ஒரு 35-40 வயசு ஆண்களாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆண்கள் வந்து இப்போ ஃபேஸ்புக்லேருந்து இவங்க எல்லாரையுமே யூஸ் பண்ணிக்கிற ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த மாதிரியான ஆப்கள் இருக்குது. இதில் வந்து 35-40 வயசு ஆண்கள் மட்டும்தான் இருக்காங்களா, ஏன் சின்ன பசங்க இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே இருக்காங்க. பட் மெஜாரிட்டியாக இது 35-40 அந்த ஏஜில் உள்ள ஆண்கள் தான் இதில் இருக்காங்க. அவங்க தப்பு பண்ணுறதுலையான்னு கேட்டிங்கன்னா அவங்களும் தப்பு பண்ணுறாங்க. அவங்களோட சபலத்தை இந்த மாதிரியான ஆப்கள்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது தான் இதில் வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் மெயினாக நோட் பண்ண வேண்டியது இருக்குது. கம்மியான வருமானத்தில் சம்பாதிக்கிற பெண்கள் இதில் இந்த ஆப்கள்னால யூஸ் செய்யப்படுறாங்க. அதை நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது. ப்ராஸ்டியூஷன் லீகலைஸ்ட் ஆக்கப்படணுமா ஆக்கக்கூடாதா, ப்ராஸ்டியூஷனே இருக்கக்கூடாதாங்கிறது வேற ஒரு டிபேட். பட் இங்கே ஒரு டிஜிட்டலைஸ்டான ஒரு ப்ராஸ்டியூஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அது லீகலைஸ்டு பண்ணாமல் அதில் நிறைய பேர் வந்து சிக்கிக்கிறாங்க, நிறைய பேர் மாட்டிக்கிட்டு பணத்தை இழக்கிறாங்கிறது தான் இதில் நிதர்சனமான உண்மை. அதுக்கப்புறம் இந்த 30 ஆபாச செயலிகள் தடை செய்யும் பொழுது இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கையும் தடை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்த நிறைய பேர் இருக்காங்க.
அங்கே தப்பு மனிதனால் நடத்தப்படுது. அப்படிங்கிறபோது அந்த ஆப்புகள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணப்படுதுன்னா, ஒரு கான்டென்ட் கிரியேட்டருக்கோ, ஒரு ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குறதுக்கோ, ஒரு குளோபலான ஒரு ஒரு ஐடியாவை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இடமாக அந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரியான பக்கங்கள் இருக்குது. அதில் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குன்னு வந்து வச்சுக்கலாம். அதில் வந்து ஆபாசமான வீடியோக்கள் வருது, ஆபாசமான கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரியான அங்கேயும் வந்து செக்ஸுவலைஸ்டான ஒரு கண்டென்ட்லாம் வருது. அதை எதையுமே நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இதை வந்து ஒரு யூசர் பண்ணால் அது அது வேற விதமாக ஒரு விஷயம். அது சமூகத்தோட பிரச்சனை. ஆனால் ஒரு ஆப்பே இந்த ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுதுங்கிற போது இதில் நம்ம வந்து ரொம்ப தெளிவாகவும் உஷாராகவும் இருக்க வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறோம். இந்த விஷயம் இந்த இது மூலியமா நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ரெவென்யூ வேணும், எல்லாமே ஓகே. ஆனால் இந்த ஃப்ரெண்டு, தோஸ்து இந்த மாதிரியான ஆப்களை வந்து நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் அந்த ஆப்புக்குள்ளே இல்லவே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல இன்ஃப்ளூயன்சர் நிறைய பேர் அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க ஒய்ஃபு, அவங்க குழந்தைங்க, இவங்க எல்லாரையும் வச்சு தான் அவங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணி போடுவாங்க. அதை பார்க்குற மேக்ஸிமம் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சம்மந்தப்பட்ட குழந்தைங்க எல்லாருமே அவங்க வீடியோ பார்க்குறாங்க. அவங்க இந்த ஆப்பை ப்ரமோட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறபோது தமிழ் சமூகமே ஒரு நடிகர் ஒன்று சொன்னால் கேட்கும் அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் இருக்குது. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா தமிழ் சமூகம் மட்டும் இல்லை, உலகமே அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணனாலே ஒரு நடிகரோ ஒரு கிரிக்கெட்டரோ தேவைப்படும் போது இந்த மாதிரியான ஆப்புக்கு அவங்க அளவுக்கு ஃபண்டிங் பண்ண முடியலைனாலும் உங்களுக்கு ஃபண்டிங் பண்ணக்கூடிய அளவில் தான் அந்த ஆப் இருக்காங்க. அப்படிங்கிற போது நீங்கள் வழக்கமாக ஒரு ப்ராடக்ட் ப்ரொமோஷனுக்கு வாங்குற காசை விட ஒரு 2 மடங்கு கூட தரும்போது இது எனக்கு ப்ராஃபிட்டபிளான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப் பற்றியோ இல்லை அந்த ப்ராடக்ட் பற்றியோ எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் உங்களோட ஆடியன்ஸ்ட்டு அதை கொண்டு போய் சேர்க்காதீங்க. நீங்கள் ஒன்று சொன்னால் உடனே மண்டே ஆட்டிட்டு வாங்குறதுக்கு 1 மில்லியன் பேர் இல்லைனாலும் அட்லீஸ்ட் 2000 பேர் 3000 பேராவது அதை வாங்குவாங்க. ஸோ அதுக்கு அடிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு டாஸ்மாகில் வந்து சரக்கு அடிச்சுட்டு நாடு வந்து போதையில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கும்போது அடுத்த கட்ட போதையாக இந்த மாதிரியான ஆபாச ஆட்கள் மூலியமாக தமிழ் சமூகம் அழியாமல் இருக்கணும்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்புறம் ஆக்ட்ரஸ் எல்லாருமே நீங்கள் பண்ணுற ப்ரொமோட்டில் சமூக பொறுப்போடு பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இதில் அதுக்கான டாபிக்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படிங்கிற போது பட் மெயினாக நோட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், கொஞ்சம் பொறுப்போடு செயல்படுங்க. இந்த மாதிரியான ஆப்களை ப்ரொமோட் பண்ணாதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.